மெடிசன், இன்ஜினியரிங், லா மற்றும் பல கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதுவும் 92% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன். வேல்ஸ் யூனிவர்சிட்டி, யோர் ட்ரீம் ஆர் மிஷன். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்சங்கர். காலை முதலே வாக்கு எண்ணிக்கை தொடங்கி பல்வேறு விவகாரங்களை விகடன் நேரலை வாயிலாக பார்த்துட்டு இருக்கிறோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கூட வாக்கு எண்ணிக்கை தொடங்கி ஒரு 6 மணி நேரத்தை கடந்த பிறகும் கூட யார் பிரதமர், யார் மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறார் அப்படின்ற எந்த தெளிவுமே இல்லை. இந்தியா கூட்டணி 231 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே போல பாஜக 295 இடங்களில் முன்னிலை வகித்தாலும் தனித்த பெரும்பான்மை பாஜக அப்படின்ற தனித்த கட்சிக்கு இன்னும் கிடைக்காததை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாஜக கூட்டணியில் இருக்கிற பல்வேறு கட்சிகளுக்கு இந்தியா கூட்டணி அழைப்பு விடுத்திருக்கிறதாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியாகின்றன. நிலையில யார் ஆட்சி அமைக்க போறாங்கன்றது இன்னுமே ஒரு நிலையான பதில் நமக்கு கிடைக்கலன்றதான் பார்க்கணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியரான நம்பர்ஸ் நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி 38 இடங்களில் முன்னிலை வகிச்சிருக்கிறாங்க. அதிமுகவும் பாஜகவும் தலா ஒரு இடங்களில் முன்னிலை வகிக்கிறதாக தகவல் வந்துட்டு இருக்குது. அதுவுமே விருதுநகர்ல ஒரு கடுமையான போட்டி திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இடுமானம் கார்த்திக் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோட தேர்தல் முடிவுகள் குறித்தும் பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் பேசலாம். வணக்கம். வணக்கம். நன்றி. எங்களோட நேரில் எழுந்ததுக்கு நன்றி. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சி தோற்கடிக்கப்படணுன்றது உங்களுடைய விருப்பம். ஆனால் 295 இடங்களில் முன்னிலை நிலவரங்களை பார்க்க முடியுது. இந்தியா கூட்டணி 231 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக? இல்லை, 2019 முடிவு தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எல்லாமே பாஜக அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெற்றுனாங்க. பாஜக மறுபடி வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு நினச்சோம். ஏன்னா பாஜக மறுபடி வெற்றி பெற்றால் இந்தியாவோட ஜனநாயகத்தன்மையும் மதசார்பின்மையும் முற்றிலுமாக சிதைத்து அளிக்கப்படும். இந்தியாவோட அரசியல் சாசனம் மாற்றப்படும். பொது சிவில் சட்டம் அமலாக்கம் செய்யப்படும். மாநிலங்கள் யூனியன் பிரதேசமாக மாற்றப்படும். இப்படி ஒரு பேராபத்து மிகுந்த ஒன்றா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அடுத்த ஆண்டு ஆர்எஸோட 100வது ஆண்டு வருது. அப்போ இந்தியாவை வச்சுருக்க மாட்டாங்க, இந்து ராஷ்டிராவாக மாற்றிடுவாங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் இனி ஒரு முறை பாஜக ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு இந்தியா கூட்டணி வலிமை வாய்ந்த எதிர்கட்சியாக ஒரு போரிடக்கூடிய வலிமையான சக்தியாக இருக்குமான்னு நமக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இதில் இப்போ வரைக்கும் ஒரு இழுபறியாக போய் கொண்டிருக்கு. அது என்ன மாதிரி அமையுதுன்னு நம்ம பொறுத்து தான் அதை பார்க்கணும். இதில் பாரதிய ஜனதா ஆட்சி எப்போதும் அமைஞ்சக்கூடாது நம்ம விரும்புகிறோம். ஆனால் காங்கிரஸ் அதற்கான தீர்வாக நம்ம நினைக்கல. காங்கிரஸ் மிதவாத போக்கோடு செய்கிறத பாரதிய ஜனதா மிக தீவிரவாதமாக செய்யும். அவ்வளோதான். நீங்கள் பாஜக காங்கிரஸ் பாஜகவுக்கு ஒரு சரியான மாற்ற பார்க்கலன்னு சொல்கிறீங்க. ஆனால் அப்படி ஒருவேளை ஒரு இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி அமைந்தாலுமே கூட காங்கிரஸ் அங்கே தலைமை வகிக்கிற ஒரு நிலை வருமானு தெரியல. காங்கிரஸோட ஒட்டுமொத்த கொள்கைகளும் நிலைநிறுத்த முடியுமான்னு தெரியல. பல்வேறு மாநில கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவினுடைய முதலமைச்சராக மீண்டும் பதவி இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்களை மீண்டும் இந்தியா கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஆலோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அது மாநில கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பில் அமைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக தானே இருக்க முடியும். காங்கிரஸுங்கிற ஒரு தேசிய கட்சி, அந்த கட்சியோட தீமையின் விளைச்சல் தான் பாரதிய ஜனதா. ஏன்னா 2004 2014 வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சி, நல்ல நிர்வாகத்தை மட்டும் மன்மோகன் சிங் கொடுத்துருந்தா 2014 மோடிங்கிற ஒருத்தர் வந்திருக்க மாட்டார். மோடி இன்னைக்கு மத துவேஷத்தோட, மத வெறுப்போட ஒரு வெறுப்பு பேச்சை பேசி, ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை பேசி வாக்களை கவர முயற்சி பண்ணார். ஆனால் இந்த நரேந்திர மோடி 10 ஆண்டுக்கு முன்னாடி இதை பேசினாரான்னா இதை பேசல. மாறாக வளர்ச்சியின் நாயகன் போல, வளர்ச்சியின் தூதுவன் போல பேசினார். குஜராத் மாடல், குஜராத் ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலம். குஜராத் போல இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் வளரணும், இந்தியா முன்னேறம்னா ஓட்டு போடுங்க. 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்தீங்க, 60 மாதம் பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் ஏழை தாயின் மகன், வறுமையை உணர்ந்தவன், ஏழ்மையை உணர்ந்தவன், பசிபஞ்சத்தை உணர்ந்தவன், எல்லாத்தையும் மாற்றுவேன் அப்படின்னாரு. குறைந்தபட்ச விவசாயிகளின் குறைந்தபட்ச ஆதரவை உறுதிப்படுத்துவேன், விவசாயிகளின் லாபத்தை இரட்டிப்படங்காக பெருக்குவேன், ஆண்டொன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை பெற்று தருவேன், கருப்பணத்தை ஒழிப்பேன், லஞ்சமுள்ள சமூகம் படைப்போன்னு இப்படி வளர்ச்சிங்கிற ஒன்றை முன்னிறுத்த 2014 பேசினார். அப்படி காங்கிரஸ் மீதான அதிருப்தியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு 2014 பாரதிய ஜனதா வந்துச்சு. அப்போ எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி பாஜக இவ்வளோ உயரத்தில் இருப்பதற்கு பாதி போட்டது காங்கிரஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அவங்களோட ஆயுதம் ராமங்கிறது அவங்களோட அரசியல் ஆயுதம். இன்றைக்கி இந்த தேர்தல் காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் எடுபடாமல் இருந்துக்கலாம். ஆனால் அவங்க ஆட்சி பிடிச்சது ராமர்கிற ஒன்றை வச்சு தான். 80 பாஜக தொடங்கப்படுது, 84 2 இடங்களை பெறுறாங்க. ராம ஜென்ம பூமின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, 100 இடங்களை பெறுறாங்க. பாபர் வச்சு அடிக்கிறாங்க, அப்புறம் ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. அப்படி இந்த ராமராஜுங்கிற முழக்கத்தை மோடியும் யோகியும் வைக்கிறதுக்கு முன்னாடி, அமித்ஷா வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சவது ஐயா ராஜீவ்காந்தி தான். அப்போ பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் கோட்பாட்டு அடிப்படையில் பெரிய வேறுபாடு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை ஆதரிப்பது நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு அல்ல.
ஆனால் இவங்க பாஜக வீழ்த்துறாங்களாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும், என்ன மாதிரி சூழலுங்கிறத. உங்களுக்கு அதில் இன்னும் சந்தேகம் இருக்குதா? ஏன்னா ஒன்று இந்த பக்கம் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா அது தனித்த பாஜக ஆட்சி இல்லாமல் அது ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்க போகுது. காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா கூட மாநில கட்சிகளுடைய தயவோடு தான் ஆட்சி அமைக்க முடியும். ஸோ இந்த இரு கட்சிகளுக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழலை நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்குது? எதிர்பார்க்கல இப்படி முடிவு வரும்னு நம்ம எதிர்பார்த்தது வந்து, அதாவது பாரதிய ஜனதா வந்துருமோங்கிற ஒரு அச்சம் இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பாரதிய ஜனதா அறுதி பெரும்பான்மையோட வந்துட்டா பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும், 3வது முறை வர்றப்ப பேய் ஆட்டம் ஆடிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்தியா கூட்டணி இவ்வளவு நெருக்கி பிடிச்சி வருதுங்கிறது ஒரு வியப்பை தருது. ஏன்னா முந்தைய கருத்து கணிப்புகள் முன்பு சொல்லப்பட்ட ஆருடங்கள் எதுவுமே அதை நோக்கி வரல. அப்போ இது வந்து காங்கிரஸ் என்ன சொல்கிறது, காங்கிரஸ் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு, அது மாநில கட்சி அளவுக்கு செல்லா காசு ஆயிடுச்சுன்னாங்க. ஆனால் அவங்க 96 இடங்களும் 100 இடங்களும் நெஞ்சு போகிறாங்க. அப்போ அதுவே நமக்கு வியப்பை தான் தருது. என்ன மாதிரி அமைய போகுது, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போதா பாஜக ஆட்சி அமைக்க போதாங்கிறத நம்ம முடிவுகள் அடிப்படையில் மத்தியில் கூட்டாட்சி அப்படின்றது நாம் தமிழர் கட்சி வந்து அதிகமாக பேசுகிற ஒரு கொள்கையாக இருக்குது. அப்போ அதுதானே இப்போ நிகழ்ந்துருக்கு. இப்போ வந்தால் கூட கூட்டணி ஆட்சியாக இருக்க முடியாது, கூட்டாட்சி இருக்காது. மாநிலங்களுக்கான உரிமையை பகிர்ந்தளிக்கப்பட போகுதா, இல்லை கல்வியை வந்து மாநிலப்பட்டில் கொண்டு வர போகிறாங்களா, ஆளுநரோட அதிகாரத்தை குறைக்க போகிறாங்களா, இல்லை 356ங்கிற பிரிவு தான் இந்தியாவோட இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்குது. அந்த 356 வச்சு தான் ஆட்சியை கலைக்கிறாங்க. மாநிலத்தில் இறையாண்மைக்கு எதிராக இருக்குது, அதை நீக்க போகிறாங்களா, அப்படி தான் ஒன்றும் செய்யப்படுது. இது கூட்டணி ஆட்சி, பாஜகவுக்கு எதிரான கூட்டணி ஆட்சியாக இருக்க முடியும், கூட்டாட்சியாக இருக்காது. மாநிலங்களுக்கு எல்லா உரிமையும் பகிர்ந்தளிக்கப்படும், எல்லா அந்த நிர்வாக உரிமையும் கொடுக்கப்படும்னா அது கூட்டாட்சியாக இருக்கும். ஓகே, அப்படிலாம் இங்கே இருக்கப்படுதில்லை. ஓகே, உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து பாஜகவினுடைய கையில் இருந்த ஒரு மாநிலம்னு அடிக்கடி நம்ம பார்த்துருப்போம். இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே கூட இந்தியா கூட்டணி வந்து சரிசமமான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. அயோத்தி போன்ற தொகுதிகளில் கூட காங்கிரஸ் கூட்டணி தான் அங்கே வந்து அதிகமாக வென்றிருக்கிறதா, முன்னிலை வகிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடியே அவருடைய தொகுதியில் வந்து பின்னடைவு சந்திக்கிற ஒரு சூழல் தான் ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்கிறாங்கன்னா, RSS பின்புலத்தில் இருந்து வேலை செய்யலை, RSS ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராமர் கோயிலுங்கிறது அவங்களோட பிரச்சார முழக்கம். ராமர் கோயில், ராமருங்கிறது தான் பிரச்சார முழக்கம். ராமராஜ்யம்னு பேசுவாங்க. அதை சொல்லி தான் அவங்க இந்தியாவிலே வளர்ந்தாங்க. ஆனால் வந்து இந்த தடவை வந்து 2024 RSSோட 3 செயல் திட்டங்களில் ஒன்று ராமர் கோயில் கட்டுறது, பொது சிவில் சட்டம், அப்புறம் காஷ்மீரோட மாநில தனிமை பறிப்பு, அப்புறம் வந்து இந்த ராமர் கோயில். இந்த ராமர் கோயிலுங்கிற ஒன்று 2024 நிறைவேற்றினாங்க. முதல்ல சொல்லப்பட்டுச்சு, ஒருவேளை ராமர் கோயில் திறந்த பிறகு ஒரு ஆதரவாளர் உருவாங்கினா உடனடியாக தேர்தலை கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்படி இருக்கப்போ ராமர் கோயில் கை கொடுக்கும் தான் மோடி நம்பினார். அதனால தான் வந்து 300 இடங்களுக்கு குறைவாக பெற்றால் ராமர் கோயிலை மூடிடுவாங்க, அப்புறம் ராமர் கோயிலை இடிச்சிடுவாங்க, அப்புறம் வந்து ராமராஜ்யம்னு நம்ம பேசினோம்னா, ராமர்னு பேசினோம்னா கைது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ராமரை முன்னிறுத்தி தான் அவர் பரப்புரில் பேசினார். காரணம் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு நம்பினார். ஆனால் அங்கேயே வந்து பாஜக சரிவை சந்திச்சிருப்பது வந்து வியப்பாக இருக்குது. அது நமக்கு வியப்பை தான் தருது. ரைட். அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் வந்து பாஜக பல இடங்களில் வெல்லும் அப்படின்னு வந்து மாநில தலைவர், பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்காது எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் கேரளாவில் ஒரு சீட்டு தான் வெற்றி பெற முடிஞ்சுது. ஆந்திரா அப்படின்னு எல்லா மாநிலங்களையும் நீங்கள் கூட்டினா கூட ஒரு 50 தொகுதிகளுக்கு கீழே தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. அதாவது தென் மாநிலங்களில் வந்து பாரதிய ஜனதா முற்றுமுழுதாக வெளியேற்றப்பட்டுச்சு. இங்கே பாஜக இல்லை. இங்கே தென் மாநிலங்களில் ஆட்சி இருக்குன்னா இங்கே பாண்டிச்சேரியில், புதுச்சேரியில் கூட்டணி ஆட்சி இருக்கு. அதை தவிர்த்துட்டு எங்கேயும் பாஜகவோட ஆட்சி இல்லை, ஆளுகை இல்லை. இதில் தமிழ்நாட்டில் வந்து ஊடகங்கள் மூலமாக ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு 18 விழுக்காடு வாக்கு வரும், 25 விழுக்காடு வாக்கு வரும் அப்படின்னாங்க. நாம அதுக்கு உதாரணமாக 2014 எடுத்துக்கலாம். 2014 வந்து விஜயகாந்த், வைகோ, அன்புமணி ராமதாஸ், கொங்கு ஈஸ்வரன், பார்வேந்தர்னு ஒரு 5 கட்சியை உள்ளடக்கிய பெரிய கூட்டணி. அன்னைக்கு வந்து விஜயகாந்த் வந்து ஒரு வலிமை வாய்ந்த தலைவர். ஏன்னா 2016 அவருக்கான தேவை இருந்துச்சு. கருணாநிதியை கூப்பிடுறப்ப வந்து பழம் நழுவி பாலி விடும், விஜயகாந்த் இடம் தான் வருவார் அப்படின்னு அழைச்சார். அப்போ 14 வந்து எதிர்கட்சி தலைவர், ஒரு வலிமை வாய்ந்த தலைவர். அப்படிப்பட்ட ஒரு 5 கட்சி கூட்டணியை வந்து அடக்கி அன்னைக்கு கூட்டணியை அமைச்சு வந்தப்ப அன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. ஏன்னா மோடியோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. மோடி குறித்தான எதிர்மறை பிம்பம் தமிழ்நாட்டில் இல்லை. அன்னைக்கு வைகோ, கொங்கு ஈஸ்வரன்லாம் மோடிக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க பரப்புரை பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் கூட அதிகபட்சமாக 5 கட்சியும் சேர்ந்து வாங்கினது 18.5 விழுக்காடு வாக்கு தான். இன்னைக்கு வந்து மோடி குறித்தான எதிர்மறை பிம்பம் தமிழ்நாடு முழுக்க விரைவி கிடக்கு. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்களின் பொது கருத்தோட்டமாக, பொது புத்தியாக
பாஜக எதிர்ப்பு மாறி போனது. குஜராத்தில் வந்து 8வது முறைன்னு நினைக்கிறேன் ஆட்சி அமைக்கிறாங்க பாரதிய ஜனதா. அங்கே 4 நூற்றாண்டுகள தொடர்ச்சியான ஆட்சி. அங்கே வந்து ஆளுங்கட்சியோட நிர்வாகத்தின் மீதான அதிருப்தி, போதாமை, குறைபாடு, குளறுபடி, நிர்வாக சீர்கேடுங்கிற அடிப்படையில் குறைந்தபட்சமான ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சி 7 முறை 8 முறை ஆண்டு அங்கே இருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சி விட ஒரு முறை கூட ஆளாத தமிழ்நாட்டில் பாஜக மீது மிகப்பெரிய வெறுப்புணர்ச்சியும் எதிர்ப்பலையும் இருக்கு. ஆனா இங்க வந்து திட்டமிட்டு பாஜக வளருது, பாஜக வெல்ல போகுது, அதுவும் 15 இடங்களை வெற்றி பெறும், 5 இடங்களை வெற்றி பெறும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டோம், 5 இடம்ங்கிறீங்க, எந்த இடம் சொல்லுங்க அப்படின்னு. கடைசி வரைக்கும் பதில் இல்லை. இப்ப கடைசியா பார்த்தா அண்ணாமலை வந்து இங்க பாஜக முகமாக முன்னெடுத்தாங்க. அந்த அண்ணாமலை கோயம்புத்தூர்ல மண்ணை கவப்புறாரு. நீங்க அதுல அவர் தேர்தல் நாளன்னைக்கே சொல்லிட்டாரு, தான் தோல்வியை வந்து ஒத்துக்கிற விதமா சொல்லிட்டாரு. ஏன்னா தேர்தல் முடிஞ்சு ஏறக்குறைய 1.5 நாள் வரைக்கும் எவ்வளவு விழுக்காடு வாக்கு பதிவாச்சுங்கிற விவரத்தை வந்து தேர்தல் ஆணையத்தாலே துல்லியமா திட்டவட்டமா சொல்ல முடியல. அவங்களே மாறி மாறி 2 தடவை 3 தடவை மாத்தி சொன்னாங்க. ஆனா வாக்கு போய் தொடங்கி சில மணி நேரங்கள்ல அண்ணாமலை சொல்லிட்டாரு, 1,00,000 வாக்காளரோட வாக்க காணும், வடிவேலு கிணத்த காணும் சொன்ன கதையா 1,00,000 வாக்காளரோட வாக்க காணும், வாக்க திருடிட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை கலந்து விட்டார். அதுக்கு முடிவு வரைக்கும் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லக்கூடாது, சிறப்பாக செல்லுறாங்கன்னு அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்தை குறை சொல்ல ஆரம்பிச்சார். அதே பல்லவியை சுதி மாறாம இங்க தமிழிசை பாடுறாங்க, வினோஜ் சொல்லவும் பாடுறாரு. கடைசியா பார்த்தா தேர்தல் முடிவுக்கு முன்பாகவே காரணத்தை தேடி கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க. நீங்க அது அவங்க சொன்னதெல்லாம் காரணம்னு சொல்றீங்க. ஆனா நீங்க குறிப்பிட்ட 3 நபர்களுமே இன்னைக்கு வந்து இன்னுமே ரேஸ்ல ஆக்டிவா இருக்காங்க. அதிமுகவை விட அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதிமுக விட முதலிடத்துக்கு வரல, முதலிடத்துக்கு வரவும் மாட்டாங்க. அவங்களுக்கு தோல்வி தெரியும். அதனால அண்ணாமலை ரொம்ப ஆணவத்திலையும் அகம்பாவத்திலையும் ரொம்ப பேசிட்டாரு. அவரை போல பல பேரை கண்ட அரசியல் களம் இது, ரொம்ப பேசிட்டாரு. இப்ப அவரோட தோல்வியை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொண்டாடுது. அவர் தோக்க போட தெரிஞ்சுதான் 1,00,000 வாக்காளரை காணும் சொல்லிட்டு ஒரு போலியா ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பட்டு பண்றாரு. ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஒரு 50 பேர் கூட்டிட்டு நான் இங்க உயிரோடு இருக்கேன், என் வாக்கு எங்க அப்படின்னு கைப்பதாக ஏந்தி முழக்கம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. கைவிரல பார்த்தா கைவிரல மை இருக்கு, ஏன்னா ஓட்டு போட்ட மை இருக்க. எல்லார் கையும் போய் பார்த்தா எல்லா கையிலையும் மை இருக்கு. அப்ப வந்து அது ஆர்ப்பாட்டம் போலியும் தெரியுது. அதுக்கு பிறகு கோயம்புத்தூர்ல இருந்து யாரோ ஒருத்தர் மனு போட்டு இந்த கோயம்புத்தூர் தேர்தல் முடிவை மட்டும் நிறுத்தி வைக்கணும்னு மனு போடுறாரு. காரணம் என்ன? தேர்தல் தோல்வி தெரிஞ்சக்கூடாதுன்னு. அப்ப இவ்வளவு நாட்களாக பாஜக வளருது, அண்ணாமலை தலைமையில் இங்கே தமிழ்நாட்டில் பாஜக வளரப்போகுது, ஆட்சியை பிடிக்க போகுதுன்னு அந்த கட்டி வச்ச மாயக்கோட்டை தகர்ந்துருச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக ஒண்ணுமே இல்லை. அதுக்கு உதாரணமா நான் பல தடவை சொல்லிட்டேன். 2021 வந்து அதிமுக கூட்டணியில் அங்க வைச்ச பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்க பயந்தாங்க. அதான் தமிழ்நாட்டில் யதார்த்த கள சூழல். ஏன்னா பாஜக வந்து 2014 வளர்ச்சின்னு பேசியிருக்கலாம், ஆனா இப்ப வந்து வளர்ச்சின்னு எங்கேயும் பேசல. வட மாநிலங்களை பேசியது எல்லாமே மதம் சார்ந்த பரப்புரைகள். அப்ப மதம் சார்ந்த பரப்புரை பண்ண பாரதிய ஜனதா அதே போல மதம் சார்ந்த பரப்புரை தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. ஏன்னா 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டத்தில் வந்து கடுமையா இஸ்லாமிய விருப்ப தூண்டிய மோடி முதற்கட்ட அந்த பரப்புரையும் போது தமிழ்நாட்டில் எங்கேயுமே பேசல. ஏன்னா பேச எடுபடாது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து நகைச்சுவா பார்த்துக்கலாம். நீ யோசிச்சு பாருங்களேன், 2019 பாராளுமன்ற தேர்தல் சமயத்துல ஐயா மோடி சொல்றாங்க, என்ன வந்து பிரதமர் சொல்லாதீங்க, நான் வந்து மக்களுக்கான காவலாளி, நான் ஒரு ஜவுகிதாருங்கிறாங்க. 2019 ஜவுகிதாரா இருந்தவர் 2024 பரமாத்மா மாறிட்டாரு. நான் மனித பிறவியே இல்ல, நான் பயாலஜிக்கலா பிறக்கல, எங்க அப்பா அம்மாவுக்கே பிறக்கல. பிரச்சாரங்கள்ல பயன்படுத்துற ஒரு யுக்தி தான் மனித பிறவி இல்லைன்னா, மனித பிறவி இல்லாத ஒரு ஆளையும் தேர்தலை போட்டி போடணும். மனித பிறவி இல்லைன்னா ஏன் சாப்பிட்ற 3 வேளை? எதுக்கு ஏசி உனக்கு, கொரோனா தடுப்பூசி எதுக்கு உனக்கு? பாஜகவினுடைய பிரச்சாரம் தான் அவங்களுடைய இந்த அளவுக்கு பெரும்பான்மை கிடைக்காம போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க பாரதிய ஜனதா இது மக்கள் வந்து என்ன சொல்றது, அதிருப்தி, ஒரு 10 ஆண்டுனா அதிருப்தி இருக்கும். அங்க வந்து மதம் சார்ந்த பரப்புரை முன் வச்சு கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், உட்கட்டுமானம் இதை பேசாம இந்த மதம் சார்ந்த ராமர், பாகிஸ்தானு இது போன்ற பேசி வாக்களை பெற்றலாம் நினைச்சாரு. அதுவும் அவர் கை கொடுக்கல. ராமரே அவன் கைவிட்டாங்களே. 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டத்தில் வந்து ராமர்னு பேசினா கைது பண்ணிடுவாங்க, ராமர் ராமர்னு அதே பேசினாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு ராமரை கைவிட்டு, ராமரை கடவுளை கைவிட்டு தன்னே கடவுள்ட்டாரு. அப்ப அந்த நிலைக்கு போயிட்டாங்க. அப்ப மக்கள் இது ஏற்கனவே தானே புரிஞ்சுக்க முடியுது. ரைட். இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டையும் நம்ம பிறந்தளிட முடியாது. தமிழ்நாட்டிலையுமே இன்னும் மத்தியில் வந்து எந்த மாதிரியான சூழல் வரும்னு தெரியல. பல்வேறு கட்சிகளோட காங்கிரஸ் தரப்பு பேசிகிட்டு இருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஸோ மத்தியில் எந்த மாதிரியான தேர்தல் வருதுன்றதை நம்ம பின்னாடி பேசலாம். இப்போ தமிழ்நாட்டையும் நம்ம பிறந்தளிட முடியாது. 39 இடங்களில் வந்து திமுக தற்சமயம் முன்னிலையில் இருக்கிறாங்க. பாஜக கூட்டணி ஒரு இடத்துல முன்னிலை இருக்கிறாங்க. அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் வெற்றி வாய்ப்புகள் எதுவும் இல்லாத மாதிரி தெரியுது. எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் வந்து பாஜக எதிர்ப்பு வந்து திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா 2014 மோடியா லேடியா நம்ம ஜெயலலிதா கேட்டாங்க. அந்த தேர்தலில் வந்து 38 இடம் வெற்றி பெறாங்க ஜெயலலிதா அம்மையார். அது வந்து பாஜக எதிர்ப்பு வாக்கு தான்.
2019 திமுக பெற்றதும் பாஜக எதிர்ப்பு வாக்கு தான். இந்த முறை அவங்க பெற்றதும் பாஜக எதிர்ப்பு வாக்கு தான். 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக எதிர்ப்பை முதன்மைப்படுத்தி திமுக பேசுது பரப்புரையில். ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பெரிய பங்கு இல்லை, ஆனாலும் பேசினாங்க. அப்ப பாஜக எதிர்ப்பு வந்து திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சிட்டா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அரசியல் இல்லாமல் போயிடும். ஏன்னா அவங்க பாஜக காட்டி தான் கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி இந்தியா கூட்டணி வருது, திமுக அரசியல் இல்லாமல்? நான் சொல்றேனே, அதாவது திமுக முதல் முறையாக அமைச்சரவையில் அங்கம் வகிக்க போறதில்லை. அங்கம் வகிச்சா அவங்க 18 ஆண்டு காலம் அங்கே வச்சிருக்காங்க. விபி சிங், தேவகவுடா, வாஜ்பாய், ஐகே குஜரால், மன்மோகன் சிங்னு 18 ஆண்டு அங்கே வச்சிருக்காங்க. அதில் 99 தொடங்கி 2013 வரைக்கும் தொடர்ச்சியாக 14 ஆண்டு. அதில் 2004-2009 காலகட்டத்தில் பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடிச்சது அன்னைக்கு 20 ஆண்டுக்கு முன்பாக பெற்ற 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அன்னைக்கு வடக்கை இயக்குவதே தெற்கு தான் அப்படின்னு சொல்லப்பட்ட காலகட்டம். அன்னைக்கு இவங்க என்ன பண்ணாங்க, மாநில உரிமைகளை காவிரி சிக்கலை வந்து தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கிட்ட வாங்கி கொடுத்தாங்களா? முல்லை பெரியார் அணையோட நீர்மட்டத்தை 150-42 அடியாக வந்து உயர்த்தி கொடுத்தாங்களா? இல்லை கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கான ஏற்பாடு பண்ணாங்களா? இல்லை வந்து ஆளுநரோட பதவியை நீக்கணும், இல்லை ஆளுநரோட அதிகாரத்தை மட்டுப்படுத்தணும், இல்லை ஆளுநர் பதவி வந்து இருக்கவங்க வந்து மசோதாவுக்கு ஒப்புதல் தருவதற்கான காலக்கெடுவை நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது பண்ணாங்களா? கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வந்தாங்களா? எதுவுமே செய்யலையே. நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் இவங்க பண்ணுவாங்க நம்பினதுனால தான் 39 தொகுதி அவங்களுக்கு, அதாவது எதுவுமே செய்யலை. இப்போ அவங்க செய்ய போறதில்லை. இங்க பாஜக மத்தியில் ஆட்சி அமைஞ்சா பாஜக உள்ள வந்துடும், மற்றவங்களாம் ஓட்டு போட்டுறத, மற்றவங்களாம் பாஜக பி டீம் அப்படின்னு பரப்புரை செய்வாங்க. நிவாரணம் கொடுக்கல, நிதி கொடுக்கல அப்படின்னு பேசுவாங்க. அவன் நிவாரணம் கொடுக்கல, நிதி கொடுக்கலங்கிறது உண்மை. அவன் வஞ்சகம் பண்றான், பாஜக வஞ்சகம் பண்ணுங்கிறது உண்மை. ஆனா அதை பேசி திமுக அரசியல் பண்ணிருக்கோம். ஒருவேளை இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைஞ்சா என்ன நடக்கும்? எல்லாம் கிடைக்கலாம் இல்லையா? எப்படி திமுகவுடைய முயற்சியில எல்லாம் கிடைக்கலாம். வடக்கு வாழு தெற்கு தேங்கிற முழக்கம் வைக்கப்பட்டுச்சு அண்ணா காலத்துக்கு பிறகு 18 ஆண்டு மத்திய அமைச்சர் அங்க வச்சாங்களா? அந்த 18 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பங்கீட்டை திமுக பெற்றுக் கொடுத்திருக்கா? ஒரே ஒரு ஆண்டு அப்படி எதுவுமே கிடையாது. இது எல்லாமே அடையாள அரசியல். பேசுவாங்க, சனாதனத்தை ஒழிப்புன்னு பேசுவாங்க, கச்சத்தீவை மீட்புன்னு பேசுவாங்க, நீட்டுக்கு விளக்கு பெறுவோம் பேசுவாங்க, ஆனா செயல்படுத்த மாட்டாங்க. அந்த அடிப்படையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சா பாஜக அதை மற்ற நாட்டுக்கு மாநிலங்களுக்கு நல்லதோ கெட்டதோ திமுகவுக்கு நல்லது இல்லை. அதான் எதார்த்தம். இன்னும் சொல்ல போனா ஒருவேளை பாஜகவே ஆட்சி அமைச்சிருச்சுன்னா திமுகவோட போக்கு திசை மாறும். எப்படின்னா இன்னும் 4-5 ஆண்டுக்கு காங்கிரஸ்க்கு வேலை இல்லாமல் ஆயிடும். காங்கிரஸுக்கு 5 ஆண்டுக்கு வேலை இல்லை, 2 ஆண்டுக்கு தேர்தலும் இல்லை. அப்ப பாஜகவோட திமுக இணைஞ்சு போயிடும். கடுமையா எதிர்ப்பாங்கன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். எப்படி பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது பாஜக எதிர்ப்பு கூர்மைப்படுத்துவாங்களே தவிர திமுகவுக்கு எப்போதுமே 2 முகம், 2 நாக்கு. இங்க ஒண்ணு பேசுவாங்க, இங்க ஒண்ணு பேசுவாங்க. இங்க வந்து திருநெல்வேலியில தூத்துக்குடியில கடும் வெள்ளத்துக்கு உரிய பங்கீட்டை தரன்னு சொல்லிட்டு உங்க அப்பா மட்டும் சொத்தையா கேட்கறோம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு நிர்மலா சீதாராமனை நோக்கி ஐயா உதயநிதி ஸ்டாலின் இங்க பேசுறாங்க. ஆனா டெல்லிக்கு திமுகவோட நாடாளுமன்ற குழு தலைவர் ஐயா டிஆர் பாலு போய் அமித்ஷா பார்த்துட்டு வஞ்சிக்கிற நோக்கத்துல பாஜக இல்லை, வஞ்சிக்கிற நோக்கம் இருந்தால் அமைச்சர்கள் அனுப்பியிருப்பாங்களா, குழுக்கள் அனுப்பியிருப்பாங்களா? ஒரு நிதியமைச்சர் போய் பேரிடர் காலத்துல பார்வையிடலாம் பெரிய விஷயம். நாங்க வஞ்சிக்கிறத நினைக்கலங்கிறாரு. அடுத்த சந்திப்புல 2வது அமித்ஷா சந்திப்புல நிதி தரல, ஆனா அதுக்காக வஞ்சிக்காங்க எடுத்துக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு நிதி நிர்வாகம் தெரியும், நாங்களும் மத்திய அமைச்சர் இருந்திருக்கோம். அமித்ஷா பொறுப்பு கொண்ட அமைச்சர் யாரு? மணிப்பூர் மாநிலம் 10 வேடிக்கை பார்த்து கொண்ட அமித்ஷா பொறுப்புள்ள அமைச்சர் டிஆர் பாலு சொல்றாரு. இங்க பாசிஸ்ட் நாசிஸ்டும்பாங்க, பாசிஸ்ட பாஜக ஒடியம்பாங்க. அங்க போனா பாஜகவை ஸ்வீட் எனிமீஸும்பாங்க. அப்ப திமுகவுக்கு எப்போதும் அதிகாரத்தோடு ஒட்டி இருக்கணும், எந்த ஆபத்தும் தன் கட்சிக்கு வந்துடக்கூடாது, இந்த பதவியை வந்து தக்க வைக்கணும், இதுதான் நோக்கமா இருக்குமே ஒழிய கொள்கை கோட்பாடுலாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல நீங்க 3 ஆண்டு ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க, பாஜக எதிர்ப்புல உறுதியா இருந்திருக்கிறாங்க, அதெல்லாம் தானே உங்களுக்கு தேர்தல் முடிவுகளா எதிரொலிச்சிருக்குது. அதாவது பாஜக எதிர்ப்பை பேச்சிருக்காங்க, செய்யல. 8 வழி சாலை திட்டம் யாரோட திட்டம்? மத்திய பாஜகவுடைய திட்டம். அது எப்படி தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்படுது? கடந்த ஆட்சி காலத்துல மத்திய அரசின் திட்டமிட சொல்லி 8 வழி சாலை திட்டத்தை அமலாக்கம் செய்யக்கூடாதுன்னு பேச்சு வரையா ஸ்டாலின். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், நாங்க மாநிலத்துக்கான கல்விக் கொள்கை வடிவமைச்சு அதான் அமலாக்கம் செய்யும் பேசினாரு. ஆனா புதிய கல்விக் கொள்கையிலேருந்து ஒவ்வொரு சாராம்சமா உருவெடுத்து தமிழ்நாட்டில் அமலாக்கம் செய்யப்படுது. அதானி அம்பானி நாட்டை சூறையாடுறாங்க, அவங்களுக்காக தான் மோடி ஆட்சி நடத்தாங்கிறீங்க. அதானியோட காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் அமலாக்கம் செய்யப்படுது. இவ்வளவு அதிருப்திகள் இந்த தேர்தலை எதிரொலிக்கலையேன்னு நான் கேட்கிறேன். அதாவது இங்க பாஜக வீழ்த்துறதுக்கான ஆயுதமா திமுக நினைக்கலாம். ஏன்னா ஜெயிக்கிற கட்சி ஓட்டு பண்ணுங்கிற மக்களின் மன ஓட்டம், இவர் வலிமை வாய்ந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்குது, அதனால ஓட்டு பண்ணு நினைச்சிருக்கலாம். இது பாஜக எதிர்ப்புக்கான வாக்கு தானே ஒழிய திமுகவோட 3 ஆண்டுகள் ஆட்சிக்கான பாராட்டு பத்திரமோ நற்சான்றோ இல்லை.
இப்போ அப்படி இருக்கும்போது திமுக ஆட்சி சரியா இல்லை அப்படின்னா எதிர்க்கட்சியா இருக்கிற அதிமுகவுக்கு கணிசமான வெற்றிகளை கொடுத்துருக்கலாம். அதுவும் இல்லை. அதிமுக இரண்டு பேரையும் விமர்சிக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் கணிசமா வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறாங்க. அந்த வாக்கு விழுக்காடு சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் பெற அளவுக்கு இது வரைக்கும் இல்லை. இந்த தேர்தலில் வந்து 25 விழுக்காடு அளவுக்கு வாக்குகளை பெற்றா பாராளுமன்ற உறுப்பினர் பெறலாம். இங்க வாக்கு விழுக்காடுங்கிறது ஒரு 10-15 அந்த அளவு தான் போகும் நினைக்கிறேன். அப்ப வந்து 10-15 அதுக்கான பிரதித்துவம் கிடையாது. இந்திய ஜனநாயக அமைப்பு முறையில 51 வாக்குகளை பெற்றவங்க வெற்றி பெறாங்க, 49 வாக்குகளை பெறவங்க தோல்வியடைகிறாங்க. இந்த 49 வாக்குகளை பெறவங்களுக்கான பிரதித்துவம் கிடையாது. ஜெர்மனி போல விதாச்சார பிரதித்துவம் கிடையாது. அதனால நாங்க வந்து பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒழுங்கா வேலை செய்யாம, மக்களுக்காக பேசாம, மக்களுக்கு சேவை செய்யாம, ஊழல் செஞ்சு லஞ்சம் வாங்கி முறையீடு செஞ்சு அந்த பாராளுமன்ற உறுப்பினரை நாங்க இழந்திருந்தோம்னா கேட்கலாம். நாங்க இழக்கல. நாங்க 1.1 ஆரம்பிச்சு 4 வந்து 7 வந்து இப்ப அதை தாண்டி போய் கொண்டிருக்கோம். அதனால எங்களுக்கு வளர்ச்சி தான். திமுகங்கிறது 1949 தொடங்கி 2024 நிற்கிறோம். 75 ஆண்டுகளை இயக்கம். நாம் தமிழர் கட்சி 14 ஆண்டுகளை இயக்கம் தான். அண்ணா வந்து ஆட்சி பிடிக்காரு 67. ஆட்சி பிடிக்கிறப்ப அண்ணா கிட்ட கேட்கறாங்க, ஆட்சி பிடிச்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. நாம குறுகிய காலத்தை ஆட்சி பிடிச்சிட்டோம், இன்னும் பல காலம் பக்குவப்பட்டு பண்பட்ட பிறகு ஆட்சி பிடிச்சிக்கலாம்னாரு. 18 ஆண்டுங்கிறது ஒரு 4 நூற்றாண்டு ஒட்டிய காலகட்டம். அந்த 18 ஆண்டே வந்து அண்ணா வந்து குறைவான காலகட்டம்னாரு. நாம் தமிழர் கட்சி 14 ஆண்டுகள் தான் நிற்குது. வரும் காலம் நாம் தமிழர் கட்சிக்கான காலம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அடித்தளமாக இந்த தேர்தல்களை எங்களுக்கு இருக்கும். குறைந்தபட்சமான மைல்கல்லாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிற அந்த இலக்கணம் அடைவோம். நீங்க பேசும்போது சொன்னீங்க தமிழ்நாட்டில் பாஜக கிடையாது, தென் இந்தியாவிலேயே பாஜகவுக்கு இடம் இல்லை, அது வந்து மொத்தமாக மூடப்பட்டுச்சுன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துனீங்க. ஆனால் இந்த தேர்தலில் பாஜக கணிசமான வாக்குகளை வாங்குறதை நீங்க பார்க்கலையா? பாஜக தனிச்சு போட்டிடுறாங்களா? கூட்டணி வச்சு பெற வாக்கு அன்புமணி ராமதாஸ் வாக்கு பாஜக தலைமையிலான கூட்டணி வாங்குகிற வாக்கு தானே அது. அது அவங்க சொல்லலாம், கூட்டணி வாக்குன்னு சொல்லலாம். ஆனா அதுல பாமகோட வாக்கு இருக்கு. இப்ப சௌமியா அன்புமணி வெற்றி பெறாங்க. பல இடங்கள்ல வந்து பாமக 3ஆம் இடம் 2ஆம் இடம் வர்றாங்க. அந்த வாக்குலாம் யாரோட போய் சேரும்? நீங்க யாரோடும் கூட்டணி இல்லாம பாஜக தனிச்சு போட்டிடுது அப்படின்னா நாம கணக்கிட முடியும் இது பாஜகவுக்கான வாக்கு அப்படின்னு. அவங்க எப்போதுமே வந்து கூட்டணி வச்சு போட்டி போடுறாங்க. அப்ப அதை எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல, பல இடங்கள்ல பாஜக வேட்பாளர்கள் நேரடியா நிக்கிறாங்க இல்லையா, அங்க வந்து கணிசமான வாக்குகள் அதிமுகவை விட, அதாவது கிட்டத்தட்ட அதிமுகவை விட 7-8 தொகுதிகளில் வந்து அதிமுகவை முந்தி 2ஆவது இடத்துக்கு வர்றாங்க. அப்ப அங்க பாஜக வளர்ந்துருக்கு. பாஜகவோட கூட்டணி வாக்குகள், பாஜக வந்து யாரோட தயவு இல்லாம நிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கான வாக்கா இருக்கும். பாஜக கூட்டணி அந்த தேர்தல் உடன்பாட்டின் அடிப்படையில் அந்த பாஜக கூட்டணி பெறுது. அது பாஜகவுக்கான தனிப்பட்ட செல்வாக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதியை பத்தி பேசுறேன். மதுரையில ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் 2ஆவது இடத்துல இருக்கிறாரு. 1,00,000 வாக்குகளுக்கு மேல போயிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே முன்னிலை இருக்கக்கூடிய திமுக வேட்பாளரை விட 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது அங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெரிய ஹோல்டு கிடையாது. அந்த கூட்டணி கட்சிகளுக்கே அங்க ஒரு பெரிய ஹோல்டு இருக்கான்னு தெரியல. ஆனால் அந்த இடத்துல பாஜக வந்து முன்னாடி வருது அப்படின்னா அங்க பாஜக ஒருவேளை அந்த கூட்டணி இல்ல அப்படின்னா பாஜக மட்டும் தனிச்சு போட்டி இருந்தா அந்த வாக்குல பெற்றுப்பாங்களா? 2014 நடக்கல. நான் வர்றேன். 2014 இன்னைக்கு மோடி குறித்து எதிர்மறை பிம்பம் இருக்கு தமிழ்நாட்டில். மோடி குறித்து அதிருப்தி இருக்கு. 2014 அதிருப்தி கிடையாது. 2014 எங்க என்ன பெற்றாங்க? 18.2% வாக்குகள் அவங்க ஒட்டுமொத்தமா வாங்கினாங்க. தனிப்பட்டு என்ன வாங்கினாங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அந்த பக்கம் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார், இந்த பக்கம் அன்புமணி வெற்றி பெற்றாரு. மற்றபடி ஒன்றும் இல்லையே. அதுக்கு முன்பாக போட்டிட்டப்பே ஒன்றும் இல்லையே. அதனால இது பாஜகவுக்கான தனிப்பட்ட வளர்ச்சி எடுத்துக்க முடியாது. பாஜக வளரல. ஒப்பீட்டளவில் எப்படி ஒப்பிடலாம்னா எல்முருகன் காலம், தமிழிசை காலம், அண்ணாமலை காலம் ஒப்பிடுறப்ப அதை விட கொஞ்சம் ஒரு விழுக்காடு அதிகமாக வந்துக்கலாம். முடிய ஒட்டுமொத்தமாக இவங்க பேசின பேச்சுக்கும் இவங்க செயல்பாட்டுக்கும் அந்த அளவுக்கான வளர்ச்சியெல்லாம் இல்லை. இது ஊடகங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய போலி தோற்றம். கோயம்புத்தூர் பத்தி பேசும்போது அண்ணாமலை எங்க மண்ணை கவிட்டாருன்ற மாதிரிலாம் சொன்னீங்க. ஆனா 1,84,000 வாக்குகள் திமுக பெற்றிருக்கு அப்படின்னா 1,51,000 வாக்கோட இன்னும் ஆக்டிவா கவுண்டிங் போயிட்டு இருக்கு. தோல்விதானே. 1.5 லட்சம் வாக்குகள் அதிமுகவை விட வாங்குறாரு அப்படின்னா அண்ணாமலை அங்க அண்ணாமலை தோத்தாருன்னு சொன்னேன். 2ஆவது வரமாட்டான்னு சொல்லியே. அண்ணாமலை தோக்க போறாரு, மண்ணை கவ போறாரு. 2ஆவது கட்சியை விட முன்னாடி நிக்கிற ஒரு கட்சி வந்து வளரல அப்படின்னு நீங்க சொன்னா அது எப்படி? முடிவு என்னங்க? நீங்க பேசினது வந்து நாங்க கோயம்புத்தூர்ல 2ஆவது வந்துருவேன், ஒரு கணிசமான வாக்க பெற்றுவேன்னா நான் ஒத்துக்கிறேன். ஆமா பெற்றுவீங்கன்னு ஒத்துக்கிறேன். நீங்க பேசுனது கோயம்புத்தூர்ல அண்ணாமலை வெற்றி பெற போறாரு. அண்ணாமலை மட்டும் வெற்றி பெறலன்னா நான் பாக்குற வேலையை விட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அவ வெற்றியை தான் சொன்னீங்க. வெற்றியை பெற்றீங்களா, பெற போறீங்களாங்கிறது என்னோட கேள்வி. ஓகே, இப்போ ஒரு தொகுதி அப்படின்னா பரவாயில்ல. கன்னியாகுமரியிலேருந்து அவங்க பாஜக போட்டியிட்ட தொகுதிகளிலிருந்து கடுமையான டஃப்பை வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய 2ஆம் இடமா நம்ம கருதக்கூடிய அதிமுகவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த கம்பேரிசன் எப்படி பார்க்குறீங்க? மத்தியில் அதிகார பலத்தில் இருக்காங்க. பல்லாயிரம் கோடி இறக்குறாங்க.
வந்து முறைகேடு அதிகார முறைகேடு செய்யலாம், கூட்டணி கட்சி தயவு, இது எல்லாம் சேர்றப்ப ஒரு கணிசமான வாக்கு வரத்தான் செய்யும். மத்தியில் பாஜக இல்லைன்னா இந்த இது வந்திருக்காது. ஓகே, அப்போ இதெல்லாம் வரத்தான் செய்யும். இல்லை, அண்ணாமலை அவர்களுடைய அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை, அவருடைய அந்த அதிரடியான போக்கு, ஊழல் பட்டியல் வெளியிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பாஜகவுக்கு ஒரு ப்ளஸ். ஊழல் பட்டியல் யார் வெளியிடலாம்னா எங்களை போன்ற அதிகாரத்தில் இல்லாத கட்சிகள் வெளியிடலாம், இல்லை இயக்கங்கள் வெளியிடலாம். நீ சிபிஐ உங்கையில் வச்சிருக்க, அமலாக்கத்துறை உங்கையில் வச்சிருக்க, நீ ஊழல் பட்டியல் வெளியிட்டு என்ன பண்றது? ஓகே, நடவடிக்கை எடுக்கிறது நீ தானே இருக்க. அண்ணாமலையோட எண்மண் எண் உரிமைங்கிறது வந்து கோயம்புத்தூர் நடக்கலையா? அண்ணாமலை ஜெயிக்க போறது இல்லையே, அப்புறங்க அவரோட அந்த பேரணியும் அந்த ஊர்வலமும் வெற்றி பெற போகுது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் பாஜக வளர்ந்துருச்சுன்றத நீங்கள் பாஜக வளர்ச்சினா எப்படிப்பட்ட வளர்ச்சினா, அண்ணாமலை காலத்தை விட, இது தமிழிசை காலத்தை விட, எல்முருகன் காலத்தை விட, அப்புறம் பொன்ராதாகிருஷ்ணன் காலத்தை விட ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு விழுக்காடு இல்லை அரை விழுக்காடு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி தமிழ்நாட்டில் அவரோட ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட வளர்ச்சியெல்லாம் இந்த காலத்தையும் சாத்தியப்பட போகிறது. ஓகே, தருமபுரியில் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல், அது ஒரு 10,000 வாக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? அங்கேயும் பாஜகவுடைய பங்கு இல்லாமல் அவங்களால ஜெயிச்சிருக்க முடியாது இல்லை? அங்கேயும் கூட்டணி கட்சி, அதாவது அங்கே வந்து அந்த சமூகம் சார்ந்த வாக்குகள் 2019 அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற வேண்டியது திமுக சார்பாக மருத்துவர் செந்தில்குமார்னதால அதே சமூகம், அதே போல் அவருக்கு தனிப்பட்ட ஒரு பின்பலம் உண்டு, குடும்ப செல்வாக்கு உண்டு, அதனால வெற்றி பெற்றார். மற்றபடி 2014 தான் அன்புமணி வெற்றி பெற்றார். அதனால அங்கே வந்து அது தனிப்பட்ட பாமகவுக்கான வாக்கு தானே ஒழிய இங்கே அண்ணாமலைக்காக மோடிக்காகலாம் ஓட்டு போடல. அங்கே அன்புமணி ராமதாஸுக்காக சௌமியா அம்மாவுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, நாம் தமிழர் கட்சி குறித்து பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி, அதிமுகவினுடைய இந்த தற்போதைய பொசிஷன் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நாம் தமிழர் கட்சியை விட ஒரு 2-3 தொகுதிகளில் வந்து அதிமுக பின்னடைவு செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பல இடங்களில் வந்து 2ஆம் இடத்தை விட்டு கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஒரு இடத்துல கூட 66 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து ஒரு எம்பி தொகுதியை கூட வெல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? ஒரு எதிர்கட்சிக்கு இந்த நிலைமை வந்து எப்படி பார்க்குறீங்க? அதிமுக நிலை தடுமாறுது, தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க முடியல. அதில் வந்து பாஜகவை கழட்டி விடுறாங்க, வரவேற்கத்தக்க செயல்பாடு, வரவேற்கிறோம். கழட்டி விட்டீங்கல்ல, எதுக்காக கழட்டி விட்டீங்க? அவங்க சரியானவங்க இல்லைன்னு, சரியான இவங்க இல்லைன்னு சொல்லணும்ல. பல இடங்களில் ஐயா எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, ஒரு இடத்துல கூட மோடிங்கிற வார்த்தையை உச்சரிக்கல. தேசிய கட்சி எந்த தேசிய கட்சி? அப்போ நரேந்திர மோடியை விமர்சித்து ஜெயலலிதா அம்மையார் வந்து மோடியா லேடியாங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. சரியோ தப்போ, அது எடுபடுமோ எடுப்படாதோ, அவ தெளிவாக திட்டவட்டமாக மோடி எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்துக்கணும். அதையும் எடுக்கல, மோடி எதிர்ப்பு நிலைப்பாட்டையும் எடுக்கல. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சா எப்படி எடுப்படும்? அப்போ எந்த அடிப்படையில் வாக்கு செலுத்துவான்? அப்போ மறுபடியும் இந்த இப்படி விமர்சிக்க தயங்குகிற அதிமுக மறுபடியும் பாஜகவோட போயிடாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அதனால மக்கள் வந்து நம்பலை. இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா அம்மையார் வந்து 99 சொன்னாங்க, நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், நீ எந்த காலத்தையும் பாஜக கூட்டணி இல்லைன்னாங்க. அதே ஜெயலலிதா அம்மையார் 2004 வாஜ்பாயோட போனாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மையார் அப்படிங்கிறப்ப எடப்பாடி பற்றி சொல்லவே தேவையில்லை. அப்போ அவங்களோட தெளிவான தீர்க்கமான நிலைப்பாடு இல்லை. குழம்புனாங்க, பாஜக எதிர்ப்பா ஆதரவான்னு குழம்புனாங்க. மோடி வரலாமா வரக்கூடாதுன்னு இருக்கிறப்ப வரக்கூடாதான் சொல்லணும்ல, அப்படியே அவங்க சொல்லலை. அப்போ அந்த தடுமாற்றமும் குழப்பமும் தான் அதிமுகவுக்கு இப்படிப்பட்ட ஒரு அவலநிலையை கொடுத்துருக்கு. ரைட், நாம் தமிழர் கட்சி அது வந்து ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நம்ம இப்போ தற்போதைய நிலவரங்கள் படி பார்க்கும்போது 20,000, 30,000, 40,000 அப்படியான வாக்குகள் தான் இருக்குது. நம்ம வந்து குறைந்தபட்சம் தொகுதிக்கு 1,00,000 வாக்குகளை பெற்றால் தான் நம்ம மாநில கட்சி அங்கீகாரம்லாம் பெற முடியுன்ற ஒரு சூழல் இருக்குது. இதுவே ஒரு பின்னடைவு இல்லை ஒரு தேக்க நிலைன்னு பார்க்குறீங்களா? பின்னடைவு அப்படின்னு நம்ம பார்க்கல. ஆனால் நம்ம எதிர்பார்த்ததுக்கான அங்கீகாரம் இது இல்லை. நம்ம எதிர்பார்த்தது வந்து ஒரு நல்ல கணிசமான வாக்கு விழுக்காடு எதிர்பார்த்தோம். அந்த அளவுக்கு போதுமான வாக்கு விழுக்காடு இல்லைங்கிறத நான் மறுக்கிறதுக்கு இல்லை. அதே சமயத்தில் இது பின்னடைவை நாம் பார்க்கல. நாம் வந்து வளர்ந்தான் வர்றோம். ஏன்னா நீங்கள் இந்திய தேர்தல் அரசியல் களத்தில் எடுத்துக்கோங்க, தோற்று போன ஒரு கட்சி வளராது, தோற்று போன ஒரு கட்சி முடிஞ்சிடும். 2016 வந்து மக்களை கூட்டணி விஜயகாந்த் தலைமையில் ஒரு அணி அமைக்கிறாங்க. அது தோற்ற பிறகு மக்களை கூட்டு இயக்கமாக செயல்பட்டு அடுத்த தேர்தலுக்கு மறுபடியும் கூட்டணியாக மாறலை, அதோட முடிச்சுட்டாங்க. ஒரு முழக்கத்தை வச்சு ஒரு கூட்டணி உருவாகி தோற்று போனால் திரும்ப எடுக்க மாட்டாங்க. தோற்று போன ஒரு கட்சி வளராது. ஆனால் நாம் தமிழர் கட்சி 2016 முதலாக போட்டி போடுது. முதலாக போட்டிடுறப்ப 1.1 விழுக்காடு வாக்கு நாங்கள் வெற்றி பெறலை. ஆனால் பார்லிமெண்ட் தேர்தலில் 4 மடங்கு வளர்ச்சி, அதையும் நாங்கள் வெற்றி பெறலை. சட்டமன்ற தேர்தலில் அதை விட அதிகப்படியாக வளர்ச்சி, 7 விழுக்காடு வாக்கு, அப்போதும் நாங்கள் வெற்றி பெறலை. இப்போதும் வளர்ச்சி. வெற்றி பெறாத ஒரு கட்சி, வெற்றியை சந்திக்காத ஒரு கட்சி, சட்டமன்ற பார்லிமெண்ட் உறுப்பினர் பெறாத ஒரு கட்சி வந்து வளர்ந்து வருதுன்னா அது இந்த அரசியல் சூத்திரங்களுக்கு மாறானது.
ஏன்னா நாம் தமிழர் கட்சி நீங்க நம்பகத்தன்மையை தக்க வச்சிருக்கிறதுனால இது சாத்தியப்படுது. அப்ப எங்களுக்கு இது வளர்ச்சி தானே ஒழிய போதுமான வளர்ச்சி இல்லைங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. 1%-லிருந்து 4%, 4%-லிருந்து 7% வர்றது வளர்ச்சி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தற்போதைய சூழல் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி 15 லட்சத்துக்கு உள்ளதான் தன்னுடைய வாக்குகளை வாங்கிக்கிறதா சொல்றாங்க. கடந்த தேர்தல்களையும் நீங்க 30 லட்சத்துக்கு மேல வாங்கிருந்தீங்க. அப்ப இது வளர்ச்சின்னு நம்ம இதை எப்படி மென்ஷன் பண்றோம்? அதாவது ஒரே தேர்தலில் புரட்டி போடுற அளவுக்கு மாற்றத்துக்கு மக்கள் தயாராக இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மக்களை மாற்ற வேண்டிய களத்தேவை இருக்குது. இங்கே வந்து கெஜ்ரிவால் வந்து ஒரே தேர்தலில் காங்கிரஸையும் பாஜகவையும் புரட்டி போட்டுட்டு ஆட்சி பிடிக்கிறார். அங்கே கள சூழல் வேறு, மக்களின் மன ஓட்டம் வேறு, மக்களின் அந்த கல்வி அறிவு பட்டது வேறு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட சூழல் இல்லை. அதனால் இங்கே வந்து மெல்ல மெல்ல தான் மாற்றம் சாத்தியப்படும். இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சியின் நிலையிலேருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி 2026 எங்களுக்கான களமாக நாங்கள் மாற்றோம். அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான மாறுவதற்கான வாக்கு சதவீதம் இன்னும் வரலையே. இல்லை, 8 விழுக்காடு சொல்கிறாங்க. 8 விழுக்காடு பெற்றா போதுங்கிறாங்க. சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் பெறலைன்னா குறைந்தபட்சம் 8 விழுக்காடு வாக்கில் பெறணும். 8 விழுக்காடுங்கிறத எளிதாகிட்டிடுவோம். நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 வரும்னு நினச்சோம். அது இல்லைங்கிறது தான் கொஞ்சம் வருத்தம். அது நமக்கு வந்து ஒரு அதிருப்தி தான். இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறது, இதை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகும். நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காம போனதுக்கு வந்து சின்னம் ஒரு காரணம்னு சொல்லுவீங்களா? ஏன்னா புது சின்னம் ஒரு 25 நாளைக்கு முன்னாடி தான் கிடச்சிது, நம்ம கொண்டு போய் சேர்க்க தவறிட்டோம் அப்படின்னு எதுவும் பாயிண்ட் இல்லை. களத்தில் பார்த்த வரைக்கும் சின்னம் ஒரு சிக்கலாக நினைக்கல. நான் பார்த்த வரைக்கும் சின்னம் ஒரு சிக்கலாக இல்லை. ஆனால் சின்னம் பறிக்கப்பட்டது ஒரு வித அடக்குமுறை. கடைசி நேரத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் வந்து எண்ணெயை சோதனை, அப்புறம் விசாரணைங்கிற நிலைக்கு போனது ஒரு அடக்குமுறை. இதை கடந்த நம்ம வேலை செஞ்சோம். அது சின்னம் ஒரு காரணியா இல்லை வேற அது பாஜக எதிர்ப்புங்கிறதுல வந்து வாக்கு சிதறக்கூடாதுன்னு திமுக போட்டாங்களாங்கிறது தெரியல. ஆனால் நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறவங்க எந்த சின்னத்தான் போடுவாங்க. இப்போ வந்து திமுக கூட்டணினா அண்ணன் திருமா வந்து பானை சின்னத்துலன்னா இழுபறியாக இருக்கும், உதயசூரிய சின்னத்துலன்னா வெற்றி பெற்றுவார் எளிதா. அதே போல் இந்த பக்கம் அதிமுகவில் ரெட்டலை தூக்கி டிடிவிட்டையோ சசிகலா கிட்டையோ தீபா கிட்டையோ ஓபிஎஸ்டே கொடுத்தா இந்த வாக்குகள் பூரா அந்த பக்கம் மாறி போகும். அங்கே சின்னம் தான் வாக்கை தீர்மானிக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டு சின்னம் என்னன்னு தேடுறேன். அதனால் சின்னம் வந்து ஒரு பாதகமாக இருக்கும்னு நாங்கள் நம்பலை. ஓகே. இல்லை, நீங்கள் எலெக்ஷன் டைமில் பேசும்போது லாஸ்ட் மினிட்ல வந்து விஜய் அவர்கள் எங்களுக்கு மறைமுக ஆதரவு கொடுத்துட்டாருலாம் சொன்னீங்க. ஆனால் அது எதுவுமே தேர்தலில் பிரதிபலித்த மாதிரி தெரியலையே. ஒரு பெரிய ஒரு ஓட் பேங்கை தொகுதியில் வாங்கின மாதிரி. அதாவது விஜயோட ஆதரவை எதிர்பார்த்து நாங்கள் நிற்கல. விஜயோட ஆதரவால் தான் இவ்வளோ வாக்குகளை பெறணும்னு இல்லை. பல பேர் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்துட்டு பொதுவான தளத்தில் இயங்கினவங்க பல பேர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாங்க, கருத்து தெரிவித்தாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு பண்ணுங்க சொன்னாங்க. அந்த அடிப்படையில் பொதுவான நாம் தமிழர் கட்சி சாராத ஒருத்தராக ஒரு பொது பிம்பமாக விஜயும் ஆதரவு கொடுத்துருக்கான்னு நினைவுடைய அவரோட வாக்கு தான் நாம் தமிழர் கட்சி விழுந்து நாங்கள் சொல்ல வரல. ரைட். நீங்கள் பெரிதும் எதிர்பார்த்த தொகுதிகள் அப்படின்னா வந்து கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, திருச்சி, பெரம்பலூர் போன்ற தொகுதிகளில் வந்து ரொம்ப இதாக எதிர்ப்பண்ணீங்க. பட் அங்கேயும் ஒரு ஒரு அதாவது ரிஃப்ளெக்டிவ் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியலை. அதாவது ஒரு ஃப்ளாஷ் ஆகிற அளவுக்கு இங்கே நாம் தமிழர் கட்சி பயங்கரமான வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கொள்ள அளவுக்கு இந்த வளர்ச்சி இல்லைன்றது. நாகப்பட்டினத்தில் எதிர்பார்த்தது, நாகப்பட்டினத்தில் வந்து 13 விழுக்காட்டுக்கு மேலே வாக்கு கிடச்சிருக்கு. தென்காசி ஒரு நல்ல 1 லட்சம் வாக்குகளை தாண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எதிர்பார்க்காத தொகுதியிலே வந்திருக்கு. தூத்துக்குடியில் நல்ல வாக்கு விழுந்திருக்கு, திருநெல்வேலியில் வந்து நல்ல வாக்கு வந்திருக்கு. அப்போ நாம் என்ன சொல்கிறது, நம்ம எதிர்பார்க்குறோம், இன்னொரு தொகுதியில் வாக்கில் வருது, அவ்வளோதான். ஓகே. இந்த பிரச்சாரம் டைமில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் வந்து அதிமுகவை இன்னும் கடுமையாக விமர்சிச்சிருந்தா இன்னுமே கூட நம்ம நல்ல வாக்குகள் வாங்கியிருக்கலாம். நம்ம திமுக பாஜக அப்படின்னு ஒன் சைடடாக விமர்சிச்சிட்டோம், அதிமுக நம்ம லைட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. இல்லை, அதிமுக வந்து இந்த களத்தில் அதிமுகவுக்கு எந்த பங்குமே இல்லைங்கிற நிலைமை தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க ஒரு பக்கம் பாஜக ஆதரவு நிலைப்பாடு, இன்னொரு பக்கம் பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு, இதை ரெண்டுமே இல்லாமல் தெளிவு இல்லாமல் அதிமுக இருந்துச்சு. அதிமுகவுக்கு இந்த களத்தில் பெரிய வேலை இல்லைங்கிற போல தான் எங்களுக்கு தோணுச்சு. அதிமுக விமர்சிக்காமல் இல்லை, அதிமுக விமர்சித்தோம். ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக விமர்சித்த அளவுக்கு ஒப்பிட்டு விமர்சிக்கலை. ஏன் விமர்சிக்கலை அப்படின்னா இவங்க தான் இப்போ கலை எதிரியாகவும் கருத்தில் எதிரியாகவும் இருக்காங்க. அதிமுக பலவீனமாக இருக்குது. அவள் போகிற போக்குள்ள அதிமுக அடிச்சுட்டு போனோம். மற்றபடி அதனால வந்து வாக்கு குறைஞ்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கல. ஓகே. இங்கே அதிமுகவை ஒரு காம்படிட்டராக வச்சுருந்தீங்களா? ஏன்னா உங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் கொடுக்குற பல்வேறு பேட்டிகளில் பார்க்கும்போது அதிமுக வாக்கு எங்களுக்கு தான், அதிமுக தான் எங்களுடைய காம்படிட்டர், அதிமுக நாங்கள் முந்திடுவோம் அப்படின்னு பல விஷயங்கள். அதிமுக வாக்கு அப்படின்னு சொல்கிறத விட திமுக எதிர்ப்பு வாக்கு தான் அதிமுக விழுது. அப்போ திமுக ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி இருக்கக்கூடியவங்க நாம் தமிழர் கட்சி தான் வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிற பொருள்லாம் சொல்லியிருப்போம். ஓகே. இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் திமுக எதிர்ப்பு வாக்குலையும் வரும்போது இந்த தேர்தலுடைய வாக்குகளை வச்சு பார்க்கும்போது திமுக எதிர்ப்பு வாக்குகள் கணிசமாக பாஜக பக்கம் தான் அதிகமாக போயிருக்குன்னு சொல்கிறாங்க. பாஜக பக்கம் போயிருக்கலாம்,
பாஜகவுக்கு மொத்தமாக போயிடுச்சு சொல்ல முடியாது. பாஜக பக்கம் போயிருக்கலாம், அதிமுகவும் விழுந்திருக்கலாம், நாம் தமிழர் கட்சியும் விழுந்திருக்கலாம். ஓகே, இந்த நேரத்தில் கட்சி உட்கட்சி ரீதியாக ஒரு சில கேள்விகள் இருக்குது, நீங்கள் விருப்பப்பட்ட பதில் சொல்லலாம். நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய கட்டமைப்பு வளர்ச்சியில் வந்து கவனம் செலுத்தணும். எப்போ வந்து நம்ம உள்ளாட்சி பிரதிநிதிகளை பெறுறோமோ அப்போ தான் வந்து எம்எல்ஏ எம்பி தேர்தல் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த விமர்சனத்தை? உட்கட்சி இல்லை, உட்கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அளவுக்கு இல்லைங்கிறது எதார்த்தம், அது நம்ம மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா திமுக அதிமுகங்கிறது அரை நூற்றாண்டு காலத்தை கடந்த கட்சி, நாம் தமிழர் கட்சிங்கிறது 14 ஆண்டு கால கட்சி தான். அப்போ நாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கொடியேற்றாத கிராமம் இல்லை, கிளை இல்லாத ஊர் இல்லைங்கிற நிலையை உருவாக்குறங்கிறத அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ச்சியாக வேலை செஞ்சு வர்றோம். இந்த தேர்தலையும் நமக்கு ஒரு படிப்பணி கிடைச்சிருக்கு, பாடம் கிடைச்சிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறப்ப நம்ம உட்கட்டுமானத்தை முழுமையாக நிறைவு செய்வோம். கட்சிக்கு எல்லா ஊர்லேயும் கிளை இருக்குது, எல்லா வாக்ககத்துலேயும் நம்ம வாக்கக அந்த முகவரை போட்டிருக்கோங்கிற நிலையை உருவாக்குவோம். அது இந்த தடவை வந்து ஏறக்குறைய கிட்ட நெருங்கிட்டோம். அடுத்த தடவை முழுமையாக சாத்தியப்படுத்தும். இந்த தேர்தல் இப்போ பாதி தேர்தல் கிட்டத்தட்ட நமக்கு பாதி முடிவுகள் தெரிஞ்சிருச்சு. இந்த தேர்தலை கொண்டு நாம் தமிழர் கட்சி அடுத்து என்ன மாதிரியான நகர்வுகளை 2026 நோக்கி நாம் பயணப்படுவோம். நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும். நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு நிலையான ஒரு சின்னம் கிடைக்கும், சின்னம் ஒரு பிரச்சனையாக இருக்காது. அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு புலிப்பாய்ச்சலுங்கிற திட்டம் போல் நாங்கள் திட்டத்தை வச்சு 2 ஆண்டு காலமாக வீரியமாக வேலை செஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கான உறுப்பினர்களை பெருக்கி நிர்வாகிகள் அதிகப்படியாக தேர்ந்தெடுத்து 2026 அதிகாரத்தை பெறுவதற்கான வேலைகளை செய்வோம். அதாவது பல்வேறு விஷயங்களில் வந்து இப்போ புது விஷயங்கள் சீமானவர்கள் பயணம் மேற்கொள்ள போகிறார், நடைபயணம் போகிறார் அப்படியான தகவல்லாம் வருது. அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் பிளான் பண்ணி செய்வாங்க, அண்ணா அறிவிப்பாங்க. அது என்ன பயணத்திட்டம், என்ன மாதிரி செயல்பாடு அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. 2 ஆண்டு காலமாக வீரியமாக செயல்படுவோம், களத்தில் முழுமையாக வேலை செய்வோம். ஓகே, 4 பொதுத் தேர்தலில் தனித்து சந்தித்து இப்போ இப்படியான ஒரு முடிவுகளை பெற்றிருக்கிறீங்க. இன்னும் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கீங்கன்ற உறுதியான தகவல் நமக்கு இன்னும் கிடைக்கப்படல. ஸோ இந்த நிலையில் மீண்டும் அந்த தனித்து போட்டின்ற ஃபார்முலா வந்து தொடருமா, இல்லை அதில் ஏதேனும் மாற்றங்கள்? இல்லை, தனித்து போட்டின்னு சொல்கிறத விட நாங்கள் ஒரு தத்துவத்தை ஏற்று நிற்கிறோம். அதாவது ஃப்ளாட்டோங்கிற அறிஞன்னு சொல்கிறான், தத்துவ ஞானிகளே நாட்டை தலைமையாற்ற ஆளுங்கிறான். நாங்கள் வந்து ஒருபடி மேலே போய் தத்துவ ஞானிகளில் தத்துவங்கள் ஆளுங்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் தமிழ் தேசியங்கிற தத்துவத்தை சுமந்து நிற்கிறோம். அது ஒரு கொள்கை முழக்கத்தை வைக்கிறோம். தமிழரின் அறம் சார்ந்த ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் நிகழணும் அப்படிங்கிற நோக்கம் கொண்டு நிற்கிறோம். அதை முன்னெடுத்து நாங்கள் களத்தை நிற்போம். அதை ஏற்றுக்கிட்டு வர்றவங்க வந்தால் அவங்க யாருங்கிறத குறித்து ஆலோசிப்போம், இல்லைனா நாங்கள் தனிச்சு போட்டுவிடுவோம். அதாவது நாம் தமிழர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்க ரெடி ஆகிட்டீங்க. ஓகே, இவ்வளோ நேரம் பல்வேறு விவகாரங்கள் குறித்து நம்ம பேசணும். நிச்சயமாக வாக்கு பதிவு விவரங்கள், ஒரு கட்சியினுடைய வாக்கு சதவீத விவரங்கள் வந்ததுக்கப்புறம் மீண்டும் தொடர்ந்து இது போன்ற ஒரு விரிவான ஒரு ஆலோசனையில் உங்களை சந்திக்கிறோம். இவ்வளோ நேரம் எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மெடிசன், இன்ஜினியரிங், லா மற்றும் பல கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதுவும் 92% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன். வேல்ஸ் யூனிவர்சிட்டி, யோர் ட்ரீம் ஆர் மிஷன். மாணவர்களின் கனவே எங்கள் லட்சியம். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள். வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள். சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.